அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டதுனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் இன்றைக்கி லன்ச் வெளியே பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எஸ்எஸ் ஹைதரா பிரியாணிக்கு தான் நாங்கள் போகலான்னு சொல்லி இன்றைக்கி போனோம். அங்கே மேலே ஏசி ரூமுக்காக நாங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போனால் வெயிட்டிங்கில் இருந்து தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா சண்டேனால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக உள்ள க்ரௌடாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். உள்ளே போயிட்டு நம்மளுக்கு சீட் கிடைச்சோடனே நாங்கள் என்னென்ன மெனு நாங்கள் செக் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணியும் தந்தூரி சிக்கன் நாங்கள் காம்போ ஆஃபர் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா வெயிட்டர் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஒரு லெக் பீஸு, ஒரு செஸ்ட் பீஸ் இருந்துச்சு, ஒரு எக் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரைத்தாவும் பிரிஞ்சால் சட்னியும் வச்சாங்க. அதுக்கப்புறமா பிரெட் ஹல்வா இருந்துச்சு. தந்தூரி சிக்கன் ஒரு 7 மினிட்ஸ் கழித்து லேட்டாக தான் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு நான் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் தான் எடுத்தேன். அதுலேயும் ஒரு லெக் பீஸும் ஒரு செஸ்ட் பீஸ் இருந்துச்சு. கொஞ்சம் லெக் பீஸில் இது பண்ணிவிட்டு க்ரீன் சட்னியில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சிக்கனுடைய அந்த பீஸ் கொஞ்சம் நான் அந்த பிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. மயோனஸில் கொஞ்சம் டிப் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டைல் எப்போவுமே நம்ம பண்ணுற ஸ்டைல் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் பீஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சால் சட்னி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தந்தூரி சிக்கன் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பைட் சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த சிக்கன் பீஸை எடுத்து மின்ட் சட்னிலையும் அந்த மயோனஸ்லேயும் டிப் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிச்சிது. பிரியாணி ஆவரேஜாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாம் சாப்பிட்டு முடித்து நாங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிரெட் அல்வா ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டு பார்த்தேன். பிரெட் அல்வாவும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. மற்றபடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பில் நாங்கள் டீ குடிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டோன்னே நாங்கள் டீ தான் குடிப்போம். அதுக்கப்புறமா நாங்கள் தலைமைச் செயலகம், ராஜாஜி சாலையில் இருக்கிற தலைமைச் செயலகம் ஆப்போசிட்டில் இருக்கிற பூங்காக்கு தான் போகலான்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிட்டோம். அங்கே ரொம்ப பெரிய பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும். ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லா பசங்களை கூப்பிட்டுட்டு ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். நிறைய க்ரௌட் இருப்பாங்க. இப்போது வெயில் நேரம் சொல்லி நம்மளுக்கு ஆஃப்டர்நூனில் யாரும் அதிகமாக க்ரௌட் இல்லை. அங்கே போனோடனே ஒரு சிங்கம் ஸ்டாச்சு இருந்துச்சு. அங்கே இருந்து ஒரு ஃபோட்டோஸ், நம்ம நிறைய வ்ளாகர்ஸ் அங்கே வராங்க. நிறைய ஃபேமிலிஸ் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே எடுக்கிறாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். அங்கே ஒரு குரோட்டன்ஸ் பார்த்தேன். இந்த குரோட்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மெரூன் கலரில், நல்ல பீட்ரூட் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா 1 by 1 எல்லா இடமும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி நாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாமே உங்களால் தான் 100 சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் இந்த டேவை ஃபினிஷ் பண்ணுறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே